எல்லாரும் கண்டிப்பா சுவைச்சு பார்க்க வேண்டிய ரசத்துல இந்த ஆட்டு எலும்பு ரசமும் ஒண்ணு. இத ஒரு தடவை சுவைச்சு பார்த்தா எல்லாருக்கும் பிடிச்ச உணவுல இதுவும் ஒண்ணு ஆயிடும். இது அந்த அளவுக்கு சுவையான எளிமையா செய்யக்கூடிய ரசம். ஆட்டு எலும்பு ரசம் பண்றதுக்காக 1/2 கிலோ ஆட்டு எலும்பை சுத்தமா ஒரு முறைக்கு 2 முறையா கழுவி எடுத்துக்குவோம். ரசத்துக்காக 15 கிராம் புளி, அதாவது எலுமிச்சப்பழ அளவு புளியை இப்பவே ஊற வச்சிருவோம். கொஞ்சம் கல்லுப்பு, 1/2 தேக்கரண்டி மஞ்சள், ரெண்டையும் சேர்த்து எலும்பு நல்லா பெரட்டி விட்டுருவோம். அடுத்து 1.5 லிட்டர் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், ரெண்டையும் சேர்த்து எலும்பு நல்லா வேக விட்டுருவோம். இப்ப 4 கிராம் மிளகு, 4 கிராம் சீரகம், ரெண்டையும் நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிட்டு அடுத்து 100 கிராம் பூண்டு, 20 கிராம் சின்ன வெங்காயம், இதை மிளகு சீரகத்தோடய சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருவோம். நாலு கிராம் வர கொத்தமல்லி, 5 வரமிளகாய், இதையும் அம்மியில வச்சு அரைச்சி எடுத்துக்குவோம். ரெண்டு தக்காளியை கையாலேயே நல்லா பிழிஞ்சிட்டு ஊற வச்சிருந்த புளியவும் கரைச்சி தக்காளி கூடவே சேர்த்துருவோம். இப்ப இது கூடவே அரைச்சு வச்சிருந்த பூண்டு சீரகம், 2 பச்சை மிளகாய், கூடவே அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருவோம். எலும்பு நல்லா வெந்து தண்ணி பாதியா சுண்டுனதும் வேக வச்சிருந்த எலும்பை இறக்கிடலாம். அடுத்து கொஞ்சம் எண்ணெயில 1/2 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி வெந்தயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 வரமிளகாய், கரைச்சி வச்சிருந்த புளி தக்காளி, கரைச்சி வச்சிருந்த புளி தக்காளியை சேர்த்துட்டு 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். இப்ப வேக வச்சிருந்த ஆட்டு எலும்பையும் வேக வச்சிருந்த தண்ணியவும் சேர்த்து வேக விட்டுருவோம். சுவைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துட்டு ரசம் நுரக்கட்டி வரும்போது கொத்தமல்லி இலையை மேலவா தூவி விட்டு கொதி வரத்துக்கு முன்னாடி ரசத்தை இறக்கிடுவோம்.
மணக்க மணக்க ஆட்டு எலும்பு ரசம் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. ஆட்டு எலும்பு ரசத்தை சோரோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருந்தது.